विश्वानि देव सवितर्दुरितानि परासुव यत्पात्रं तन्न आसुव. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பண்டைய இந்திய அறிவுகள், உதாரணமாக யோகா, ஆயுர்வேதம் போன்றவைகளுடன் அகில உலகத்திற்கும் சம்பந்தம் இருப்பது நாம் எல்லோரும் அறிந்ததே. காலம் காலமாக குழைத்து வந்திருக்கும் நம் பண்டைய இந்திய உரையீடுகளில் பதுங்கியிருக்கும் ஒரு புதையல். இதை பற்றிய விழிப்புணர்வு இப்போது நம் தேசத்திலும் வெளிநாட்டிலும் பரவியுள்ளது. இவற்றில் முக்கியமாக ஆன்மீகம், யோகா, ஆயுர்வேதம், வேத கணிதம், நாட்டிய நாடக கலைகள், வாஸ்து போன்றவை தங்கள் பிரபலத்தினாலும் வசீகரத்தினாலும் பெருமளவிற்கு கவனத்திற்கு வந்திருக்கிறது. ஆனாலும் அறிவியல், தொழில்நுட்பம், தத்துவம் போன்றவற்றின் வேறு வடிவங்களின் திறன் இன்னும் கூட முழுமையாக புலப்படவில்லை. இந்த வளங்கள் மூலமாக மேற்சொன்ன பகுதிகளில் நாம் புதிதாக என்னென்ன காணலாம் என்பதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அப்படி செய்வதன் மூலம் இந்த அனைத்து பகுதிகளை பற்றியோ அல்லது ஒரு சில பகுதிகளிலாவது ஆராய்ச்சி செய்யும் ஆவலை தூண்டிவிட முயற்சிக்கப் போகிறேன். இதனால் உலகத்திற்கே ஒரு சிறந்த வடிவம், அறிவியின் எல்லையத்திற்கும் ஒரு சந்தர்ப்பம் கிட்டும் என்று நம்புகிறேன். விளக்குவதற்கு கடினமான சில பண்டைய இந்திய அறிவுகளை பற்றிய நவீன கண்டுபிடிப்புகளிலிருந்து ஆரம்பிப்போம். இவற்றில் சில பிரபலமடைந்து விட்டனர், சிலது அவ்வளவு பிரபலமாகவில்லை. பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் ஆச்சரியப்படக்கூடிய துருப்பிடிக்காத மெஹரோலின் இரும்பு தூணின் குணத்தை பற்றி நாம் அறிவோம். இந்த தூண் 98% தூய இரும்பினால், ராட் அயனினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் துருவை தவிர்க்கும் அளவிற்கு போதுமான கார்பன் இல்லை. ஆனாலும் குறைந்தது 1600 ஏன் 3000 ஆண்டுகள் பழமையானாலும் கூட இந்த தூணில் சற்றும் துரு இல்லை. ப்ரொஃபசர் ஆர் பாலசுப்ரமணியத்தின் தலைமையில் ஐஐடி கான்பூரை சேர்ந்த உலோக ஆராய்ச்சியாளர்களின் ஒரு குழு தீவிர ஆராய்ச்சியின் மூலம் இந்த மர்மத்தை புரிந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால், இந்த தூணில் உலோகத்தில் வழக்கமாக இருக்கும் அளவிற்கு மாறாக அதிக அளவில் பாஸ்பரஸ் இருக்கிறது. இயற்கையின் ஈரம், வெப்பம் போன்றவற்றால் உண்டாகும் அயர்ன் ஹைட்ரஜன் பாஸ்பேட் ஹைட்ரேட்டின் ஒரு மெல்லிய பிலிம் ஆடை இதை துருப்பிடிக்காமல் காப்பாற்றுகிறது. இது ஒரு பட்டிக ஆடையானால்தான் இரும்பின் துருப்பிடிக்கும் ஆக்சிடேஷனின் குணத்தை தவிர்க்கிறது. சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த ஆடையின் தற்சமய தடிமானம் 21 மில்லிமீட்டரிலிருந்து நாளாக உயர்கிறது. அதாவது இத்தூணின் உலோக அரிப்பை எதிர்க்கும் சக்தி உண்மையாகவே நாளொரு மேனியாக அதிகரிக்கிறது. இந்த தூண் பண்டைய இந்திய உலோக ஆய்வாளர்களின் திறனுக்கு ஒரு வாழ்க்கை சான்று என்று ப்ரொஃபசர் பாலசுப்ரமணியம் சொல்கிறார். துருவை தவிர்க்கும் இந்த ரகசியம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இந்த மாதிரியான இரும்பை எப்படி உற்பத்தி செய்வது என்ற விஷயம் இன்னும் தெளிவாகவில்லை. இன்றைய பிளாஸ்ட் ஃபர்னஸஸ் உருவாகும் எல்லா பாஸ்பரஸையும் வெளியேற்றி விடுகின்றன. அதை மறுபடியும் கூட்டு சேர்ப்பது எளிதான காரியமில்லை. இது தீர்க்க வேண்டிய மற்றொரு புதிர். மனித குலத்திற்கே இந்தியா அருளும் மற்றொரு அரிய பரிசு யோகா. தியானம் தான் யோகாவின் முக்கிய பாகம். தியானத்தினால் ஸ்ட்ரெஸ் மற்றும் இரத்த அழுத்தம் குறைகிறது, மனகவனம் அதிகரிக்கிறது, மனம் உடலின் மொத்த ஆரோக்கியம் பெறுகிறது. இது அறிவியல் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மனம் சம்பந்தப்பட்ட நோய்களை, அதாவது மன அழுத்தம், சிசோஃப்ரீனியா, ADHD போன்றவைகளையும் அவற்றின் அறிகுறிகளையும் அகற்ற தியானம் உதவுகிறது என்று சமீபத்தில் நடந்த ஒரு ரிசர்ச் மூலம் தெரிய வந்துள்ளது. ஆனால் எந்த முறையில் இவற்றை குறைக்க உதவுகிறது என்பது இன்னும் புதிராகவே இருக்கிறது. இது ஆச்சரியம்தானே? சரி, கணிதத்திலிருந்து இது ஒரு உதாரணம். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற சாமானிய செயல்பாடுகளின் மத்தியில் வகுத்தல் தான் நீண்ட சவாலான செயல்பாடாக கருதப்படுகிறது. கணினியில் கூட இதில் தான் சோதனையும் பிழையும் அதிகம். இந்த கடினமான செயல்பாட்டை மற்ற 3 செயல்பாட்டுகளின் கூட்டாக சேர்த்து எப்படி மாற்றலாம் என்று கணித மேதைகள் பல நாட்களாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் வெற்றி கிடைக்கவில்லை. இந்த மாதிரியான சவால்களுக்கு வேத கணிதம் என்பது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. உதாரணமாக
9, 19, 29, 39 போன்ற எண்களால் வகுக்கும் முறைக்கு ஒரு வழி காட்டுகிறது. ஒரு குழந்தை கூட இந்த முறையினால் சுலபமாக மனதிலேயே கணக்கிட்டு பதில்களை சொல்ல முடியும். எப்பவும் போல் இந்த முறைகள் எப்படி செயல்படுகின்றன என்பதுதான் இன்னும் அறிவுக்கு வரவில்லை. எவ்வளவோ விதவிதமான கணக்கிடும் முறைகள் நம் முன் இருந்தாலும் இந்த செயல்முறை ஒரு புதிராகவே இருக்கிறது. யாராவது ஒரு ஆர்வமுள்ள ஆராய்ச்சியாளர் இந்த புதிரியும் இது போன்ற அநேகம் புதிர்களையும் தீர்ப்பாரானால் கணினியின் கணிப்புகளுக்கு கூட வேகத்தின் திறன் கூடுமே. இந்தியாவின் பல பகுதிகளில் இது போன்ற அறிவியல் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட கணக்கில்லாத உதாரணங்கள் நம் கண்முன் இருந்தாலும் இவை எப்படி எதனால் செயல்படுகின்றன என்பதை பற்றி அதிக அளவில் ஆராய்ச்சி நடத்தப்படவில்லை. வருங்கால ஆராய்ச்சியாளருக்கு இது ஒரு அழைப்பு. அவர்களின் கண்டுபிடிப்புகள் மூலம் நடைமுறை பயன்பாடு ஆக மொத்த முன்னேற்றத்திற்கும் ஒரு திறவுகோல் கிடைக்குமே. நம் பண்டைய நூல்களில் பதுங்கியிருந்த உண்மைகளை தனிப்பட்ட முறையில் நவீன அறிவு கண்டுபிடித்துள்ளதை பற்றி இப்போது ஆலோசிப்போம். இதோ சில உதாரணங்கள். ஆனால் நான் கூறப்போகும் பெரும்பாலான விஷயங்கள் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். வைசேஷிக தரிசனம் என்ற ஒரு பிரசித்த பெற்ற பண்டைய தத்துவத்தில் இந்த வரி தென்படுகிறது. குருத்துவ பிரயத்ன சயோகானா உட்சேபனம். இதன் அர்த்தம் என்னவென்றால், தூக்கி போடுவது என்ற ஒரு செயல் 3 தன்மைகளின் மொத்த விளைவு என்பதாகும். ஒரு பொருளின் இடை, அதன் மேல் எய்திய முயற்சி அதாவது பலம், எடை பலத்தின் கூட்டு முயற்சி அதாவது எங்கே எத்திசை நோக்கி அந்த பொருளின் மேல் அப்படிப்பட்ட பலம் செலுத்தப்பட்டுள்ளது என்பதாகும். ஒரு இளம் அறிவியல் மாணவனுக்கு கூட இது நியூட்டனின் 2வது விதி, செகண்ட் லா ஆஃப் மோஷனின் மற்றொரு விதமான விளக்கம் என்று தெரியும். இந்த விதியின்படி ஒரு பொருளின் முடுக்கமும் அதன் மேல் மோதும் சக்தியும் நேர் விகிதத்திலும் சக்தியின் திசையும் நோக்கி உள்ளது. இதனுடைய சரியான சமன்பாட்டை ஈக்குவேஷனை வைசேஷிகா கொடுக்கவில்லை. ஆனால் தீர்க்கமாக கவனித்தால் இதில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் கூறுகிறது. இது ஒரு கணித உரை கூட இல்லை என்பதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த சமன்பாட்டில் உள்ள கூறுகளை பற்றி தெரிந்தவர்களுக்கு இந்த சமன்பாடு ஒரு புதிராகவே இருந்திருக்காது என்று நாம் ஊகிக்கலாமே. சொல்லப்போனால் வைசேஷிகாவில் இதுபோல் அநேக அரிய விஷயங்கள் முறையான வழியில் விவரிக்கப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக நம் மனதின் செயல்பாட்டை பற்றி பார்க்கலாம். நம்முடைய தர்ஷன் சாஸ்திரத்தில் தத்துவ கட்டுரைகளில் இதை பற்றி விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மனம் என்பது குறிப்பிட்ட ஒரே நேரத்தில் ஒரே ஒரு சிக்னலை சமிக்ஞையை தான் ஏற்றுக்கொள்ளும் என்று நிறைய கட்டுரைகளில் கூறப்பட்டிருக்கிறது. நியாய தர்ஷனம் என்ற கட்டுரையில் யுகப்ப ஞானானுத்பத்திர் மனசோலிங்கம் என்று வருகிறது. இதன் விளக்கம் என்னவென்றால், மனம் என்பது எந்த ஒரு கணத்திலும் நம்முடைய 5 புலன்களிலிருந்து தனித்தனியாக நம்மை நோக்கி வரும் 5 இன்புட்ஸ்களிலிருந்து ஒரே ஒரு உள்ளிடுதலின் விவரத்தை மட்டும்தான் உணர்கிறது. சமயத்தின் ஒவ்வொரு நாளையும் நம்முடைய 5 புலன்கள் சுற்றி இருக்கும் சூழ்நிலையை பற்றிய விவரங்களை நம்மை நோக்கி தாக்குகின்றன. இது நாம் எல்லோரும் அறிந்ததே. ஒரே சமயத்தில் கண்கள் பார்க்கின்றன, காதுகள் கேட்கின்றன, நாக்கு ருசிக்கிறது, சர்மம் உணர்கிறது. ஆனால் தர்ஷனாவின்படி குறித்த ஒரு சமயத்தில் ஒரே ஒரு சிக்னல் தான் நம் மனதின் கவனத்திற்கு வருகிறது. இது எப்படி சாத்தியம் என்று தோன்றுகிறது அல்லவா? அனுபவத்தின்படி இந்த பல செய்கைகளையும் நாம் ஒரே சமயத்தில் செய்கிறோம் அல்லவா? சாப்பிட்டு கொண்டே கண்களால் டிவி பார்க்கிறோம், மானிட்டரையும் கவனிக்கிறோம், வீடியோ கேம் விளையாட கைகளையும் நகர்த்துகிறோம். இவையெல்லாம் எப்படி சாத்தியம்? நியாயாவின் விளக்கம்படி எப்படி சுழலும் வானவெடியிலிருந்து ஃபயர் ஒர்க்ஸிலிருந்து வெளிவரும் ஒரு புள்ளி ஒளி ஒரு வட்டம் போல் நம் கண்களுக்கு தோன்றுகிறதோ, அதே போல் நம் மனதும் நம்மை நோக்கி வரும் விவரங்களை வெகு விரைவாக மாற்றி மாற்றி ஒரே சமயத்தில் நம் கவனத்திற்கு கொண்டு வருவது போல் தோன்றுகிறது. தற்சமயம் நம் மனதை பற்றி எவ்வளோ ஆராய்ச்சிகள் நடக்கின்றன. ஆனால் நவீன அறிவியல், மாடர்ன் சயின்ஸ் தெளிவாக புரியும் நம் மனதின் இந்த அபூர்வ தன்மையை பற்றி ஏன் இன்னும் ஆலோசிக்கவில்லை?
இதை என்னால் நம்ப முடியலை. அதனாலேயே இத்தன்மையை பற்றிய விளக்கங்களை என்னால் ஏற்க முடியவில்லை. நியாய சாஸ்திராவின் மேலிருந்த நம்பிக்கை கூட சற்று குறைந்து விட்டது என்று சொல்லலாம். ஆனால் எதிர்பாராத விதமாக சமீபத்தில் டிவியில் நான் இதை பற்றி ஒரு செய்தியை படிக்கும்படியாக நேரிட்டது. தற்கால நரம்பியல் மருத்துவர்கள் கூட, நியூராலஜிஸ்ட் கூட இதை ஆமோதிக்கிறார்கள் என்று தெரிய வந்தது. நான் மேலும் விசாரணை செய்ததில் என்ன தெரிய வந்தது என்றால், மனம் என்பது ஒரே சமயத்தில் எல்லா விவரங்களையும் ஏற்கும் வழியை விட விரைவாக அடுத்தடுத்து எல்லாவற்றையும் நம் கவனத்திற்கு கொண்டு வருகிறது. இது ஆச்சரியப்படக்கூடிய கண்டுபிடிப்பை பல ஆராய்ச்சிகள் ஆமோதிக்கின்றன. அதோடு மட்டுமல்ல, மேலும் என்ன தெரிய வந்தது என்றால், ஒரே சமயத்தில் செய்யப்படும் பல பணிகளால் பாட்டில் நெக் ஏற்படலாம், சிக்கல் ஏற்படலாம் என்பது. பல்லாண்டுகளுக்கு முன்பு நம் மகான்கள் ஆராய்ந்து அறிந்த இந்த விஷயத்தை இன்றைய நியூரோ சயின்டிஸ்ட் ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு அரிய தீர்க்கமான கண்டுபிடிப்பிற்கு ஒரு இந்திய பெயர் அளித்திருந்தால் எவ்வளவு பெருமிதமாக இருக்கும். இப்போது ஆயுர்வேதத்தை நோக்கி நம் கவனத்தை திருப்பலாமா? அந்த காலத்திலேயே சரக் சம்ஹிதா மற்றும் மனுஸ்மிருதி போன்ற நூல்களில் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமானால் அளவாக உண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக மனுஸ்மிருதியில் இவ்வரிகள் புலப்படுகின்றன. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பசியின் அளவிற்கு மீறி உண்டால் உடல் நலன் குன்றும், ஆயுள் குறையும், சந்தோஷம் இல்லாமல் போகும், மொத்தத்தில் இம்சையே உருவாகும். அளவிற்கு மீறி ஆகாரம் உண்ணுவதை அதனால் தவிர்க்க வேண்டும். இத்தலைமுறையை சேர்ந்தவர்களோ அளவிற்கு மீறி சாப்பிடுவதைத்தானே விரும்புகிறார்கள். அப்படி சாப்பிட்டால் என்ன தவறு என்றும் சவால் விடுகிறார்களே. ஓகினாவா என்பது ஜப்பானிய தீவுகளில் ஒன்று. 2ஆம் உலகப் போருக்கு பின் அமெரிக்க படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டது. ஒரு சில நாட்களில் இத்தீவின் வாசிகளை பற்றிய ஒரு அசாதாரண விஷயத்தை சில அமெரிக்கர்கள் கவனித்தார்கள். இத்தீவின் பெரும்பாலான மக்கள் 90 வயதிற்கு மேலாகும் நல்ல திட ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்டார்கள். சில விஞ்ஞானிகள் இதை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். ஓகினாவா தீவில் வாழும் மக்களின் ஆயுள் உலகத்திலேயே நீண்டது என்றும், ஜப்பானிய முக்கிய தீவு பகுதிகளில் வாசிப்பவர்களை விட நீண்டது என்றும் கண்டுபிடித்தார்கள். இதன் பலனாக இதன் மக்களின் வாழ்முறையை உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கினார்கள். உணவு உண்ணும் போது இம்மக்களின் குறிக்கோளாக ஒரு விஷயம் இருந்தது. அதாவது, வயிறு 80% நிரம்பிவிடும் வரைதான் சாப்பிட்டார்கள். அதற்கு மேல் உண்ணுவதை நிறுத்திவிடுவார்கள். இப்படிப்பட்ட அசாதாரணமான பழக்கத்தை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் என்ன ஊகித்தார்கள் என்றால், வயிறானது தான் நிரம்பி விட்டோம் என்ற உணர்வை ஊகிக்க 20 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுமாம். இந்த விஷயத்தை ஓகினாவா வாசிகள் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். வயிறு 80% நிரம்பியவுடன் 100% சாப்பிட்ட மாதிரியான உணர்வை முன்கூட்டியே கணக்கிட்டு வைத்துக் கொண்டிருந்தார்கள். சாப்பிட்டு 20 நிமிடத்திற்கு பிறகுதான் இந்த 100% நிரம்பிய உணர்வு ஏற்பட்டாலும் கூட முன்கூட்டியே உண்ணுவதை நிறுத்திவிட்டிருந்தார்கள். இதனால் உடல் எடை ஏறுவதையும் தவிர்த்திருக்கிறார்கள். நீண்ட ஆரோக்கியமான சந்தோஷ வாழ்விற்கு அளவான உடல் எடைதான் அவசியம் என்று தெரிந்து வைத்திருந்தார்கள். அளவிற்கு மீறி உண்டால் நம்முடைய ஆயுள் ஆரோக்கியமே பாதிக்கப்படுகிறது என்று அறிந்திருந்தார்கள். இந்த அபூர்வமான விஷயத்தை பற்றி இன்னும் அநேக ரகசியங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. என்னை போல் நீங்களும் இப்போது நம் பண்டைய இந்திய பொக்கிஷங்களை பற்றிய நம்பிக்கைகளை வளர்க்க ஆரம்பித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நவீன அறிவிற்கு புலன்படாத அல்லது புலன்பட காத்திருக்கும் நம் முன்னோர்களின் உயர்ந்த ஊக்கங்களை பற்றிய ஆராய்ச்சிகளின் பயனாக நிரூபிக்கப்பட்டுள்ள சிலவற்றை பற்றி சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தர்ஷன் சாஸ்திரத்தில் வரும் யோக தர்ஷனம் பற்றிய விமர்சனத்தில் வியாசர் ஓரிடத்தில் என்ன கூறுகிறார் என்று கேளுங்கள். ஒரு வஸ்துவை எப்படி மீண்டும் மீண்டும் குறுக்கினால் இறுதியாக அதற்கு மேல் குறுக்க முடியாத ஒரு அணுவில் முடிகிறதோ, அதே போல் சமயம், டைம் என்பதை மீண்டும் மீண்டும் குறுக்கினால் க்ஷணம் என்பதில் முடியும். அதாவது ஒரு அணு தன் இடத்திலிருந்து அடுத்த நிலைக்கு வரும் நேரத்தை சமயத்தின் ஒரு யூனிட்டான க்ஷணம் என்று குறிப்பிடுகிறோம். க்ஷணத்தின் பின்னமில்லாத தொடர்ச்சியை கிரமம், சீக்வன்ஸ் என்று சொல்கிறோம். அசலில் க்ஷணமும் அதன் கிரமமும் ஒன்றாக தரப்பட்ட ஒரு குவியல் அல்ல. முகூர்த்தம், அகோரதம் போன்ற காலத்தின் குவியல்கள்
மன அளவில் மட்டுமே ஊகிக்கப்படுகின்றன. சொல்லப்போனால் காலம், சமயம் போன்ற ஒன்றே கிடையாது. சமயத்தை மன அளவில் மட்டும்தான் ஊகிக்கிறோம். இதை விவரிக்க வேண்டுமானால் பேச்சினால் மட்டுமே வர்ணிக்க வேண்டும். ஆழ்ந்த சிந்தனை இல்லாத சாதாரண ஜீவன்களுக்கு காலம் என்பது நிஜம் போல் தோன்றுகிறது. டைம் அல்லது சமயம் என்பது இயற்கையில் ஒரு அளவு, ஒரு குவாண்டம் என்று வியாசர் குறிப்பாக சொல்கிறார். அதாவது அணுவை போல் இதிலும் ஒரு மிகச்சிறிய துகள் பகுதி இருக்கிறது. இந்த விளக்கத்தை ஆமோதிப்பவர்கள் சிலரே ஆனாலும் சமீப காலத்தில் இதுதான் சரியான விளக்கம் என்று சொல்லப்படுகிறது. ராபர்ட் லெவி என்ற இயற்பியல் விஞ்ஞானி பிசிசிஸ்ட் 1927ஆம் ஆண்டு சமயம் என்பது ஒரு குவாண்டம் அளவாக இருக்கலாம் என்றும் எல்லாவற்றையும் மிக்க அதனுடைய சிறிய யூனிட்டை குரோனான் என்றும் கூறுகிறார். இது ஒரு விசேஷமாக குறிப்பிடக்கூடிய கருத்து. இயற்பியலில் பிசிக்ஸில் எப்படி குவாண்டம் பிசிக்ஸ் என்ற ஒரு கிளை புரட்சியை உண்டாக்கியதோ அதேபோல் இந்த கருத்தும் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும். சமயம், காலம் என்ற மாயையை பற்றி சில விஞ்ஞானிகள் இதே முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். காலத்தின் போக்கு என்பது காலத்தின் ஒரு மாயமே. ஒவ்வொரு தனிப்பட்ட வினாடியும் முழுமையாக தன்னிச்சையாக அந்தந்த சமயத்தில் நிகழும் ஒன்று என்று பிசிசிஸ்ட் ஜூலியன் பார்போ சொல்கிறார். இது வியாசரின் கருத்தை ஊர்ஜிதப்படுத்துவது போலவே தோன்றுகிறது அல்லவா? தனிப்பட்ட முறையில் ஆராயப்பட்டதும் நவீன விஞ்ஞான முறையில் நிரூபிக்க அல்லது நிராகரிக்கப்பட்டதுமான அநேக விஞ்ஞான அறிவுகளை பற்றி நம் பண்டைய உரை பிருஹத் சம்ஹிதாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு அத்தியாயத்தில் நிலத்தடியில் இருக்கும் நீரின் ஆழத்தை மேற்பரப்பில் தெரியும் குறிகாட்டில் மூலமாக எப்படி ஊகிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நிரூபிக்க முடியுமானால் இந்தியாவில் உள்ள அனைத்து போர்வெல் தோண்டுபவர்களும் எவ்வளவு பயனடையலாம்? பார்க்க போனால் உலகம் முழுவதுமே நிலத்தடி நீரை தேடி அலைபவர்களுக்கு மிக்க பயன் கிட்டுமே. இந்த பண்டைய உரையில் இதுபோல் பலவித விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளன. இன்னும் ஒரு உதாரணம், நிகழப்போகின்ற விண்வெளி மீட்டியரலாஜிக்கல் நடப்பினை பற்றிய சேகரிப்புகள், தாவர பயிர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சி, இதுபோல் சில. இவை எல்லாமே தற்போதைய சூழ்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. இவற்றின் பலன்கள் என்னென்ன என்பதை ஆய்ந்து ஆலோசித்து அமலுக்கு கொண்டு வர வேண்டும். நேராக இவர்களினால் சற்றும் பயனில்லை என்று தெரியவென்றால் மேற்சொன்ன சாஸ்திரத்தையே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். கடைசியாக, ஆனால் எல்லாவற்றுக்கும் உயர்வாக, ஒரு பண்டைய செயல்பாடு. செயற்கை மழையை எப்படி பொய்ய வைப்பது என்பதை பற்றி நம் வேதங்களில் அநேக மந்திரங்கள் தெரிவிக்கின்றன. மழை பொழியும் மேகங்களை எப்படி உற்பத்தி செய்வது என்பது பற்றி இது ஒரு வரி. அதாவது, நன்றாக எரியவிடப்பட்டுள்ள துரிதமான தூயமான அக்னியினால் மேகங்கள் தூண்டிவிடப்பட்டு மழை பெய்யும். அடுத்து வரும் இந்த மந்திரத்தில் கார் மேகங்களையே எப்படி உருவாக்குவது என்பது பற்றி வந்துள்ளது. அதாவது, மழை பொய்ய வைப்பதற்காக நிகழ்த்தப்படும் யாகத்தீயை நெய் மற்றும் சில காணிக்கைகளினால் தூண்டிவிட்டால் சூழ்நிலையில் ஒரு விதமான தூய ஒளி அல்லது வெப்பம் பரணும். அதன் பின் சூரிய ஒளியானது ஆகாயத்தில் மேகங்களை திரட்டு அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மழையை பொழிய வைக்கிறது. மேகங்களை தோன்ற வைக்கவும் மழையை பொழிய செய்யவும் தூண்டுகோலான ஒரு யஜ்ஞத்தை பற்றி இந்த மந்திரங்கள் விவரிக்கின்றன. ஆரிய சமாஜத்தின் சுவாமி தயானந்த சரஸ்வதி இவ்வாறான யஜ்ஞங்களை பற்றி ஆலோசிப்பதற்கு அநேக வேத மந்திரங்களை குறிக்கிறார். பிரம்மன், சௌத்ர சூத்திரம் போன்ற நூல்களில் கூட மழையை தோற்றுவிக்கும் யஜ்ஞங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லோரும் அறிந்ததே. இதை சார்ந்த யஜ்ஞங்கள் இப்போதும் கூட நம் நாட்டின் சில பகுதிகளில் நடத்தப்படுகின்றன. எனினும் நிஜமாகவே இதனால் மழை பெய்கிறதா என்பதை பற்றி விவாதம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவேளை மேல் கூறப்பட்ட யஜ்ஞத்தை நடத்த வேண்டிய சரியான முறை இடையில் உள்ள நூற்றாண்டுகளில் காணாமல் போய்விட்டதோ என்னமோ. இப்போது உலகத்தை தாக்கும் கொடிய வறட்சியை தீர்க்கும் வழியை பற்றி நாம் பண்டைய நூல்களை ஆராய்ந்தால் விடைவு கிடைக்குமோ என்னமோ. எனக்கென்னவோ இதில் ஈடுபடும் தீவிர ஆராய்ச்சியை விட இதனால் கிட்டும் பலன் பல மடங்கு லாபகரமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. தாமதிக்காமல் இந்த முயற்சியை தொடர வேண்டும். மேற்கூறிய விவரங்களிலிருந்து
நம் முன்னோர்களின் அறிவு ஆற்றல் எவ்வளவு பரந்தது என்று நாம் அவர்களுக்கு தெரிவிக்கும் நன்றியை மீறி உள்ளதை கண்டறிவோம். மானிடத்தின் ஒரு சிறிய தொகை இதை ஆமோதிக்கிறார்கள். காலப்போக்கில் நாம் இழந்துவிட்ட பெரும் பொக்கிஷத்திலிருந்து சற்றே மிஞ்சிய சில அபரிதமான விஷயங்களை பற்றி ஆராய்ச்சிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த ஆராய்ச்சிகள் பொதுமக்களத்தின் நலத்தை வெகுவாக ஒன்றும் அதிகரிக்கவில்லை. ராமராஜ்யத்தின் காலத்தில் எப்படி நம் பூமியில் மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் ஒன்று சேர்ந்து ஆனந்த வாழ்வு வாழ்ந்தார்களோ அந்த மாதிரியான உயர்ந்த சூழ்நிலையை மறுபடியும் ஏற்படுத்த மக்கள் பெருமளவில் இந்த இயக்கத்தில் பங்கு பெற வேண்டும். முதல் படியாக நமக்கு நம் முன்னோர்களின் மேல் இருக்கும் நம்பிக்கை வளர வேண்டும். அடுத்ததாக அவர்கள் தோத்தது செய்தது எல்லாம் சரியா அல்லது சரியில்லையா என்று நவீன விஞ்ஞான முறையில் நிரூபிக்கப்பட வேண்டியது அவசியம். நம் முன்னோர்கள் அந்த நாளில் பின்பற்றிய தொழில்நுட்பம் தற்சமய தொழில்நுட்பம் போல் நம் வாழ்க்கை சூழ்நிலையை பாதிக்கவில்லை. இந்த உண்மையை நம்மை ஊக்கிவிட வேண்டும். நன்றி. வாழ்க பாரதம்.